வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ அப்படின்னு ஒரு ஆக்ஷனை பண்ணியிருக்கிறாரு சிஎம் சார் இன்னைக்கு சட்டமன்றத்தில். அதுவும் பார்த்தீங்கன்னா, சார் அவங்க இருக்கும்போது நான் ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், பண்ணலாமா அப்படின்லாம் பர்மிஷன் கேட்க, ரெடி தாராளமாக நீங்கள் பண்ணலாம் ஆக்ஷன் அப்படின்னு தான் சொல்ல அவைத்தலைவர். தாராளமாக நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷனை பண்ணியிருக்கிறாரு. இந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எம்கேஎஸ் பண்ணார், முன்னாள் முதலமைச்சர். அவர் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை நான் காலி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் இந்த விஎஸ் பாபு அவரை தோக்கடிச்சார்ல குளத்தூரில். அவர் பார்த்தீங்கன்னா இப்படியே தான் பண்ணிகிட்டு இருப்பார் எப்போ பார்த்தாலும். ஒரு படத்தில் சந்தானம் கூட கலாய்ப்பார்ல, பெரிய ஆறு ஜெயராஜ் கையை இப்படி ஆட்டாமல் பேச மாட்டார் அப்படின்னு. ஸோ அந்த லெவலில் தான் அவர் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ விஜய் சார் வந்து அதை பண்ணியிருக்கிறாரு. இந்த 3 பேரில் யார் சிறப்பாக பண்ணாங்கன்னா நிச்சயமாக விஜய் சார் தான். நல்லா பிளான் பண்ணி 2 நாளாக பேசாமல் அப்படியே அமைதியாக உட்காண்ட்டுருந்தார்ல. பத்திரிகையாளர்களே கலாச்சிட்டு இருந்தாங்க, திருவிழாவில் காணாமல் போன புள்ள மாதிரி உட்காண்ட்ருக்க அப்படின்னு, பேய் அறிஞ்ச மாதிரி உட்காண்ட்ருக்காரு அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ இப்போ பதில் சொல்லணுமே, ஏன்னா ஒரு ஃப்ளோவில் ஒன்றா தான் சொல்லுவார். யூஸ்வலாக பார்த்து படிக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா அப்பப்போ நிமிந்து எதிரில் இருக்கவங்கள பார்ப்பாங்க, ஒரு சின்ன கேப் விட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இப்படியே தான் படிச்சுட்டே இருந்தார். அவருடைய வரலாறு அப்படின்லாம் சொல்லிட்டு, அதாவது பின்னாடி வரப்போகிறவங்களுக்கு வரலாறுன்னு தெளிவாக போகுது, நம்ம சொல்கிறதானே வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு 23ஆம் புலிகேசியில் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இவர். பெருசாலாம் எதுவுமே பண்ணல, சைலண்ட்டாக போய் பார்த்துட்டு வருவார். இங்கே அனிதா வீட்டுக்கு போன மாதிரி அந்த மாதிரி தான் அமைதியாக தான் இருப்பார், பேசவே மாட்டார் அவர். ஆனால் இப்போனாவோ பார்த்திங்கன்னா பெரிய போராட்டத்தெல்லாம் பண்ண மாதிரிலாம் வந்து அடித்து விட்றாரு. படத்துல எல்லாம் நான் வந்து ஊழலை எதிர்த்து பேசியிருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு, லஞ்சத்துக்கு எதிராக பேசியிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. எது இந்த காற்றுலே ஊழல் பண்ண ஊருங்க இது அப்படின்னு பேசுவார். அதுதான் 2G கேஸ் வந்து அடித்து உடச்சிட்டாங்களே. சம்மந்தப்பட்டவரே யார் மேலே குற்றம் சொன்னாங்களோ அந்த ராசாவே பார்த்திங்கன்னா அவருக்கே வாதாடி வெளியே வந்துட்டார். அது நம்ம நிறைய முறை சொல்லிட்டோம், இருந்தாலும் சொல்ல வேண்டியிருக்கு. 7 வருஷமாக காத்துட்ருக்கிறேன், ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்டில் ஜட்ஜி சொல்லியிருக்கிறாரு. 7 வருஷமாக ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட இல்லாத விஷயத்தை தான் இப்படி ஊதி பெருசாக்குனாங்க. ஸோ படத்தில் இவர் சொன்னாராம், தலைவா மறக்க முடியுமா அதை டைம் டு லீடுன்னு போட்டதுக்கு பார்த்திங்கன்னா வச்சு செஞ்சு விட்டாங்க. ஜெயலலிதா மேடம் இப்படி கை கட்டிக்கிட்டு அப்படி பேசினதெல்லாம் மறக்க முடியுமா, அதனால நான் நிறைய சிரமங்களை அனுபவித்தேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. இவர் அனுபவிச்சது பார்த்திங்கன்னா அங்கே அம்மா கிட்ட தான் வச்சு செஞ்சு விட்டாங்க. ஆக்சுவலாக அப்படி வச்சு செய்யும் போதும் பார்த்திங்கன்னா அவங்கள இரும்பு பெண்மணி அப்படின்னு தான் பாராட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு இவர் விட்டார் பாருங்கள் எம்கேஎஸ் கரூர் சம்பவத்தில். அதுதான் பிரச்சனை, நாகரீக அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார்ல, அதுதான். அவங்க இதே அந்த ஜெயலலிதா மேடம் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் பேசிருக்கவே முடியாது, வச்சு செஞ்சு விட்டுருப்பாங்க. யார் என்ன வேணால் சொல்லிங்கடா சொல்லிட்டு அடித்து விட்டுருப்பாங்க. ஆனாலும் அவங்க இரும்பு பெண்மணி அப்படின்வாங்க. இப்படிலாம் பண்ணக்கூடாது, எந்த தலைவனும் தான் தொண்டர்கள் சாவறதை விரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நாகரிகமாக பேசி அரசியல் பண்ணணும்னு பார்த்தாரு பார்த்தீங்களா. அவருக்கு தான் இவங்க வந்து நக்கல் பண்ணுறாங்க. அதை தாண்டி ஒரு குட்டி ஸ்டோரிலாம் வேறு சொல்கிறார். யூஸ்வலாக நான் கூட இதுக்கு முன்னாடி வேறு என்ன நினச்சிட்டு இருந்தேன், சரி கூட இருக்கிற அமைச்சர்கள் ஒரு சிலர் தான் ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க, வாயை விட்டுருக்கிறாங்க. ஆதவ் அவர்களாக இருக்கட்டும், இந்த பக்கம் ராஜ்மோகன் அவராக இருக்கட்டும். ஆனால் விஜய் சார் வந்து இது மாதிரிலாம் கிடையாது, 2ஆம் நிலை 3ஆம் நிலை இருக்கும் தான் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இன்றைக்கி ஓப்பனாக தெரியுது, முகத்திரை கிழியுது அப்படிங்கிற மாதிரி. பார்த்திங்கன்னா இதுவரை ஆதவ் வந்து ஊட்டிகிட்டு இருந்தார்ல, சம்மந்தமே இல்லாமல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கேட்டால் முதலமைச்சர் வாழையை திறக்க மாட்டுறாரு முதலமைச்சர் அப்படின்னு சொன்னால் 5 நிமிஷம் கொளுத்தூரில் பேசினார். அதுக்கு என்னாச்சு தெரியுமா அப்படின்லாம் அவர் நிறைய வெளியவும் பேசியிருக்காரு, சட்டமன்றத்துலையும் உருட்டினார். இதுக்கு அது பதில் இல்லை, இது பஞ்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே நிறைய பேர் கழுவி ஊற்றுனாங்க. இப்போ அதையே இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, அதை இவர் ரசிச்சிருக்காரு. முன்னாடி ரசிச்சது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவரே சொல்கிறார், 5 நிமிஷம் தான் பேசணும், என்ன ஆட்டம் ஆடிச்சு பார்த்தீங்கல்ல. அதாவது சந்தான டைலாக் இருக்குல்ல, இராணுவத்தில் அழிஞ்சவனை விட ஆணவத்தில் அழிஞ்சவன் தான் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆணவம் தலைக்கணும் தலை ஏறிச்சு சாருக்கு. ஒருத்தருடைய தோல்வியை எத்தனை நாள் சொல்லி இப்படி அரசியல் பண்ணிட்டு இருப்பீங்க. இவங்களை ஏதாவது குறை சொன்னால் வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டு மக்களை குறை சொல்கிறாங்க அப்படிங்கிறாரு. அவருக்கும் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க சார், பெரும்பான்மையான மக்கள். அவங்கள வந்து இப்போ கொச்சைப்படுத்துகிற மாதிரி இல்லையா இது? இவங்க கொச்சைப்படுத்துறது, யாராவது நியாயமாக கேள்வி கேட்டால் சம்மந்தமே இல்லாமல் மக்களோட எடுத்துகிட்டு போயிட்டு அதில் லாஜிக்கே இருக்காது, இவங்க கனெக்ட் பண்ணுறதில்ல. இதில் குட்டி கதை
அப்படின்லாம் வேற. எதுக்கு அந்த குட்டி கதை? இங்கே வந்து ஒரு வயசான பெரியவர் உச்சி வெயிலில் பார்த்தீங்கன்னா இப்படியே திருக்கிட்டே இருந்தாராம். ஒரு சின்ன தம்பி வந்து கேட்டா அப்படியா, யாரை தேடுறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை உங்கள் அப்பா இங்கே தான் இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க, அதான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கும் நக்கல் பண்ண தெரியும், எங்களுக்கும் நையாண்டி பண்ண தெரியும், நாங்களும் சம்மந்தம் இல்லாமல் பேச தெரியும், எங்களுக்கும் குட்டி கதையெல்லாம் சொல்ல தெரியுன்றாரு. முதல்ல அவங்க என்ன கதை சொன்னாங்க அந்த கதையை சொல்லிட்டு, இப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்களே இதே போல் கதையை எங்களுக்கும் சொல்ல தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தா அது வேலிடாக இருந்திருக்கும். ஆனால் அது சொல்லவே இல்லை. எங்கே கடுப்பாயிட்டார்? அட்லியை பற்றி பேசினதா? அதுதான் வந்து உதாரணத்தோட நக்கல் அடிக்கிறது. அட்லி அப்படியே வந்து திரைப்படங்களில் காப்பி அடிப்பாரோ, மற்ற படங்கள்லேருந்து காப்பி அடித்து சீன் வைப்பாரோ, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் திட்டத்துக்கெல்லாம் உங்கள் ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உதாரணம் கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் அந்த உதாரணத்தை கொடுத்துருக்கணும்ல, அந்த உதாரணமே இல்லையே உங்ககிட்ட. யார் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரில. நிச்சயமாக இவர் எழுதிருக்க மாட்டார். 2 நாளாக உட்காந்து எழுதிட்டு இருந்தார், ஏதோ நோட்ஸ் எடுத்துருப்பார், இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு வேணால் சொல்லியிருப்பார். யாரோ எழுதி கொடுத்துருக்குறாங்க, மறுபடியும் இவரை வச்சு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த குட்டி கதையை யூஸ்வலாக ரைட்டராக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எழுதும்போது, படத்துக்கு எழுதும்போது, இது ட்ரோல் பண்ணப்பட்டால் எப்படி ட்ரோல் பண்ணப்படும், இல்லை இதே கதாபாத்திரம் ஹீரோ கதாபாத்திரத்துக்கு எதிராக அது திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்லாம் கூட யோசிப்பாங்க, விவாதம் பண்ணுவாங்க. இல்லை யோசிச்சு தான் எழுதுவோம். இந்த அளவுக்கு கூட இப்போ இந்த குட்டி கதையை சொன்னீங்கன்னா இது உங்களுக்கு எதிராகவே திரும்புமே. நான் அவருடைய குடும்பத்தெல்லாம் எடுத்து நான் பேச விரும்பலை. ஆனால் சோஷியல் மீடியாவில் பல பேர் பேச ஆரம்பிக்கிறாங்கல்ல. இன்றைக்கி உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் அவரே வந்து எக்ஸ்தலத்தில் போட்டிருக்காருல. ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசினார். எக்ஸ்தலத்தில் பதிவில் பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டார். இதையும் செங்கல்பட்டில் கணவனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி தேடுற கதை தமிழ்நாட்டுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி பிள்ளைகள் வரையும் போகிறாங்க சோஷியல் மீடியாவில். நான் போக விரும்பலை. தேவையா இது? நம்ம இந்த அப்பா கதை சொல்லணுன்னா அது வந்து யாரோ ஒரு தற்குறி தாத்தா, அந்த தாத்தா கிட்ட ஒரிஜினலாக அப்பா எங்கே இருக்காருன்னு சொல்லாமல் இல்லாத இடத்த சொல்லியிருக்கிறாங்க. அவர் சம்மந்தம் இல்லாமல் வந்து அதை நம்பி வந்து தேட்டு இருந்திருக்கிறார். வயசான தாத்தாக்கள்லையும் தற்குறிகள் இருப்பாங்கள்ல, அந்த தற்குறி தாத்தா தேடினதை வந்து உதாரணமாக இவர் சொல்லிட்டுருக்காரு சார் வந்து. இதில் என்ன நக்கல்? 5 நிமிஷம் தான் பேசணும், என்ன ஆச்சு பார்த்தீங்களா? என்ன ஆச்சு? ஸ்டாலின் தோத்துட்டாரு, முன்னாள் முதலமைச்சர் தோத்துட்டாரு அவர் தொகுதியில் கொளத்தூரில். சரி, நீங்கள் அரை மணி நேரம் பேசியிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? அப்பயும் அவர் என்ன ஆயிருக்கும்? இல்லை என்ன நினச்சிட்டு இருக்காங்க? என்னது 5 நிமிஷம்? இப்போது ஒரு கிரிக்கெட்டில் ஃபஸ்ட்டு பால்லே விக்கெட்டு அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இவங்க 5 நிமிஷம் தான் பேசணும், என்னாச்சு பார்த்தீங்கல்ல, தோத்துட்டாரு. ஆமாம், சரி அரை மணி நேரம் பேசிங்கன்னா என்ன ஆயிருக்கும்? இனிமேல் அவர் வந்து ஜென்மத்துக்கும் எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா? சரி 5 மணி நேரம் பேசுகிறீங்க, என்ன ஆயிருக்கும்? உடனே வந்து கோர்ட்லேயே தீர்ப்பு எழுதிட்டு இருப்பாங்களா? இவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தான் தப்பு, அவருடைய ஊழல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி ஜெயிலில் போட்டிருப்பாங்களா? இல்லை 50 மணி நேரம் பேசிட்டீங்க, 50 மணி நேரம்லாம் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது, அரை மணி நேரம் தாண்டதே கஷ்டம். இல்லை என்ன ஆயிருக்கும்? 5 மணி நேரம் பேசியிருந்தா 50 மணி நேரம் பேசியிருந்தா என்ன ஆகிட்டு இருக்கும்? அதே தானே சார், இன்னும் 5 நிமிஷம் தான் பேசணும். என்ன விஷயம்னா எல்லாருக்குமே தெரியும், கொளத்தூரில் வந்து ரொம்ப நேரம் பேச வேணாம், பேசி வேஸ்ட்டு, அவர் தான் ஜெயிக்க போகிறாரு முன்னாள் முதல்வர் அப்படின்னு தான் நினச்சாங்க இவங்க. இந்த காக்கா உட்கார பணம் விழுந்த கதைன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி அது நடந்துருச்சு. அவங்களுக்கே அது ஷாக்கு, என்னது ஸ்டாலின் தோத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சேந்திரன் சொல்லிட்டு தொடர்ந்து முடிஞ்சிடுச்சு சார். எலெக்ஷன்லாம் ரிசல்ட் வந்தாச்சு சார். நீங்கள் ஆட்சிக்கு வந்து 40 நாள் ஆயிடுச்சு சார். நீங்கள் வந்து என்ன சார் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கீழ்ச்சிங்கன்ற லெவலில் கேள்வி கேட்டிருக்காங்க எதிர்கட்சிகள். அதுக்கு பதில் சொல்லுங்கள் சார் அப்படின்னா 5 நிமிஷம் தான் பேசினேன். இப்போ வரப்போகிற இடைத்தேர்தல் 5 நிமிஷம் பேசுங்க பார்ப்போம். 5 நிமிஷம் மட்டும் பேசுங்க, என்ன ஆகிடுது பார்த்துலாமே, என்ன இது பார்க்கலாமே. இது என்னது? இது இந்த ஃபஸ்ட் பால்லே விக்கெட் எடுத்துகிட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா அது கூட பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சுக்கு தான், அடுத்த மேட்ச்சில் அப்படியே நடந்துருமா? இல்லை ஒரு தோல்வி எப்படி பார்க்குறது? சுறா மாதிரி படம் எடுத்து நான் நினச்சிருந்தேன், சரி கூடாகிற வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்லுவார்ல, விஜய் சார் சொல்லுவார்ல, அல்லு சில்லுகள் அப்படின்லாம், அந்த மாதிரி அல்லு சில்லுகள் தான் சில பேர் விட்றாங்க போல இருக்கு. ஆனால் அண்ணன் அப்படி கிடையாது, சார் அப்படி கிடையாது. ஏன்னா வெற்றி தோல்வி நிறைய பார்த்தவர்ல, சுறா மாதிரி படம்லாம் நடிச்சுட்டு வந்தவர் தானே. ஏகப்பட்ட படங்கள் அந்த மாதிரி இருக்குல்ல அவுட் ஆனது. அந்த மாதிரி வெற்றி தோல்வியை பார்த்தவர் பார்த்தீங்கன்னா பண்பட்டு இருக்கும் மனசு அப்படின்னு பார்த்தா, இங்கே வந்து எலெக்ஷன் திரும்ப வரும் சார். இல்லை அவர் நிற்கவே வேணாம் சார், நீங்கள் பேசுகிற எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா சார்?
இல்லை நீங்கள் என்ன மன்னராட்சின்னு இது தமிழ்நாட்டை மொத்தம் எழுதி கொடுத்துட்டாங்களா சார் உங்களுக்கு? மன்னராட்சின்றீங்களா? இப்போ நீங்கள் மன்னர்களாக உணர்றீங்களா அவங்கள? என்ன கதை இது? இல்லை எப்படி ட்ரீட் பண்ணுறதா? அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர், அவரே பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு எதாவது சொல்லுங்க. அவர் ஏகப்பட்டது உளறி இருக்காருன்னு வச்சுங்களேன். விவசாயத்தை விட கஷ்டம் ஸ்போர்ட்ஸு, அப்புறம் படித்தா நீங்கள் சம்பளம் வாங்கலாம், ஆனால் ஸ்போர்ட்ஸில் நம்பர் 1 ஆனால் நீங்கள் பில்லியனர் ஆகலாம், இதெல்லாம் பஞ்சின்னு பேசினவர். அவர் ஏதோ பேசினார், சரி தெரியாமல் உளறிட்டார் அப்படின்னு பார்த்தா இப்போ அதை வந்து சிஎம் வந்து அதில் ஸ்டாண்ட் பண்ணுறாரு. என்ன பற்றியா அப்படின்னு. என்ன நடந்ததுன்னா இவருடைய ஹிஸ்ட்ரிலாம் சொல்லிகிட்டே வந்தாரா, கரெக்டாக எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாகில். இந்த டாஸ்மாக் விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க உருட்டுருக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்லாம் பாட்டு பண்ணீங்க. செந்தில் பாலாஜி தான் கலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டாலின் அவர்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 10 ரூபாங்கிறது 20 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோக்கள் வந்துருச்சு. வாங்கலைன்னு இவங்க மறுக்கலை, வாங்குறவங்களே சொல்லிட்டாங்க. வந்து அந்த டாஸ்மாக் ஊழியர்களே சொல்லிட்டாங்க, ஆமாம் நாங்கள் வாங்குகிறோம். எதுக்கு வாங்குகிறோம்? வாடகை, அப்புறம் கரண்ட்டு பில்லு, பராமரிப்பு செலவு, அதனால இதெல்லாம் வாங்குகிறோன்றாங்க. இதுவே முதல்ல வந்து தப்பு இல்லையா? இதை தடுங்க அப்படின்னு சொன்னால் ஆட்சிக்கு வந்து இத்தனை நாள் ஆச்சு, இதுவரை தடுக்கலை, அது தொடர்ந்துகிட்டே இருக்குது. அது வந்து ஒரு சினிமா மாதிரி ஒரே நாளில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் உருட்டுறாரு. ஏன் ஒரே நாளில் பண்ண முடியாது? லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம், ஊழலை ஒழிச்சிட்டோம், இது என்ன கணக்கு இது? ஒவ்வொருத்தர்கிட்டே 10 ரூபா வாங்குறது. நிர்வாக செலவுக்கு பணம் தேவைன்னா அது யார் சார் பார்க்கணும்? நிர்வகிக்கிற நீங்கள் தானே சார் பார்க்கணும். அவங்க தெரிஞ்சே ஓப்பனாக வாங்கிட்டே இருப்பாங்களா சார்? ஒவ்வொருத்தர்கிட்டையும் 10 ரூபா 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக கொள்ளடிச்சிட்டு இருப்பாங்களா? அதை பார்த்துட்டு இருப்பீங்களா? இது தடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் இருக்காரு, ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க, போய் தடுங்க அப்படின்னு சொன்னால் வாங்கக்கூடாது ஸ்ட்ரிக்டாக சொல்லுங்கன்னா இது ஒன்றும் சினிமா இல்லை அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் வந்து நாங்கள் ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படிங்கிறது. என்ன கணக்கு இது? ஒரு அரசோட கண்ட்ரோல் இருக்கிற ஒரு துறையில் எப்படிங்க இப்படி வந்து ஓப்பனாக வாங்க முடியும்? இன்னும் சீக்கிரட்டாக கிடையாதுங்க, இது ஓப்பனாக அவங்க ஒத்துக்கிட்டாங்க. வாங்கினவங்களே வந்து ஆமாம் வாங்குகிறோம் அப்படின்னு ப்ரூஃபும் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதை வந்து தடுக்காமே இருக்கிறாங்க. அவங்க ஆட்சியில் வாங்கினா அவங்க வீட்டுக்கு போகுது, சிஎம் சாருக்கு போகுது, அமைச்சர் வாங்கிட்டாரு அப்படின்னீங்க. இப்போ திரும்பி இவங்க ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நிர்வாக செலவுக்கு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு வேற ஒரு கணக்கை சொல்கிறாங்க. இதே தான் பார்த்தீங்கன்னா அந்த மூட்டைக்கு, நெல் மூட்டைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 40 ரூபா வாங்குறாங்க, அரசாங்கமே 10 ரூபா கொடுக்குது அப்படின்னாரு. இவங்க அமைச்சர் வந்து சொல்கிறாரு, அது வந்து அதை மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்க வந்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாதுல்ல. அப்போ இதே போல் ஒரு ஆஃபீஸ்லேயும் கவர்மெண்ட் இது வந்து இவ்வளோ கட்டணம் நிர்ணயிச்சிருக்கு, அந்த கட்டணம் இவ்வளோ தான், ஒரு பேச்சுக்கு ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஆனால் வந்து நீங்கள் 2000 3000 கொடுங்க. கேட்டால் எங்கள் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்டணும் அப்படின்ட்டு ஒரு அதிகாரி கேட்டால் அதுக்கு பேர் என்ன? ஏன்னா எங்கள் அம்மா வீட்டை நிர்வாகம் பண்ணுறதுக்கு பணம் தேவைப்படுது, எனக்கு வேணும், எனக்கு இது பத்தாது, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணம் தேவைப்படுது, கொடுங்க அதிகாரிகள் ஒவ்வொரு இடத்துலையும் வாங்கினாங்கன்னா என்னங்க இது? இதில் பார்ட்டி ஃபண்டில் காமெடி. எனக்கு இன்னும் அது புரியவே இல்லைங்க, சீரியஸாக புரியல. இது என்ன லாஜிக்னே புரியல. இது வந்து பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற பேரில் லஞ்சம் வாங்கினாங்க அப்படிங்கிறது தான் இவங்க குற்றச்சாட்டு. மாதம் 100 கோடி, வருஷத்துக்கு 1200 கோடி வாங்கினாங்க. சரி வாங்கினாங்க, ஓகே. 1200 கோடி வாங்கினாங்களா? இப்போ அதை ஸ்டாப் பண்ணணுமா? ஸ்டாப் பண்ணணும். இதுக்கு முன்னாடி யார் வாங்கினாங்களோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். அவங்க இது மூலிமா வருமானம் சேர்த்து வச்சுருந்தா அதை வந்து நீங்கள் பறித்து நீங்கள் அதை கஜானாவில் சேர்க்குறது அது வேறு. அதை விட்டுட்டு இதுக்கு முன்னாடி நீ கொடுத்துருந்தில்ல லஞ்சம், அந்த லஞ்சத்தை இனிமேல் நீ கவர்மெண்ட்டுக்கு கொடு மாதம் அப்படின்னு கேட்குறது என்ன லாஜிக்குன்னே புரியல எனக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு போக்குவரத்து காவலர் அவர் வாங்குறாருன்னு வச்சுங்க, நிப்பாட்டி சிக்னலில் லஞ்சம் வாங்குறாருன்னு வச்சுங்க, அதை கண்டுபிடிச்சா அவர் மேலே ஆக்ஷன் எடுப்பீங்களா? அதை விட்டுட்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? அதை விட்டுட்டு அந்த வாங்கின இல்லை இதே போல் இனிமேலும் வாங்கி அந்த காசை கஜானாக்கு அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? இது என்ன கணக்கில் வரும்னே எனக்கு புரியல. ஏன்னா அப்படி தான் இவங்க ஒரு கேஸுக்கு வந்து 40 ரூபா 70 ரூபா 80 ரூபா 90 ரூபா ஏதோ கணக்கு சொல்கிறாங்க. மாதம் 100 கோடி ரூபா அப்படின்றாங்க, வருஷத்துக்கு 1200 கோடி அப்படின்றாங்க. இதை நேரடியாக நாங்கள் கஜானாக்கு எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படின்னா இதனால் பாதிக்கப்படுறது யார் சார்? இது அரசு நிர்வாகம் பண்ணுற கடை சார். இது ஒரு பக்கம் இங்கே வாங்குறாங்க, ஒரு பக்கம் கம்பெனிக்கிட்டே இருந்து அரசு கஜானாக்கு வாங்குதுன்னா இது என்ன சார்? இது யார் பாதிக்கப்படுவாங்க? இதில் இது என்ன கணக்குன்னு கொடுப்பாங்க. ஏற்கனவே வாங்கின லஞ்சத்தை வந்து நிறுத்தி அந்த லஞ்சம் வாங்கினவங்ககிட்ட அந்த பணத்தை பறிச்சா கூட ஒரு லாஜிக் இருக்குங்க. அவனுக்கு நீங்கள் லஞ்சம் கொடுத்துல அதே லஞ்சத்தை இனி மாதம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார்னா என்ன கணக்கில்ங்க வருது? அரசு எப்படிங்க கேட்க முடியும்?
இதை தாங்க சொல்கிறாங்க கஜானாக்கு திருப்பிட்டோம் அப்படின்னு. இதை பற்றி ஆர்டிக்கல்லாம் எழுதுகிறாங்க. இது என்ன கணக்குன்னே நமக்கு புரியல ஃபஸ்ட்டு. சரி இதை விடுவோம் இந்த கணக்கை. இங்கே தான் பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா எதிரிலேருந்து நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேச விட்டுருக்கலாம். நான் கூட ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு மரபு இல்லையோ, முதலமைச்சர் பேசி முடிச்சு தான் வாய்ப்பு. அவர் சொல்லிகிட்டே இருந்தார் திரும்ப திரும்ப அவைத்தலைவர். முதல்வர் பேசி முடிக்கிட்டோம், உங்களுக்கு நான் வாய்ப்பு தரேன் எதிர்கட்சி தலைவருக்கு, அப்போ நீங்கள் பேசுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஒருவேளை மரபு இல்லையோன்னு பார்த்தா மரபெல்லாம் இருக்கா. அதை தான் அவங்க கோட் பண்ணுறாங்க. நான் பேசும்போது, அதை எதிர்கட்சி தலைவர் சொல்கிறேன், நாங்கள் பேசும்போது இடைமறிச்சு எத்தனை பேர் பேசினாங்க, அனுமதிச்சிங்கல்ல. இப்போ வந்து பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் முறையில் எங்களுக்கு நீங்கள் வந்து பேச அனுமதி கொடுக்கணும், இவ்வளோ தான் அவங்க கேட்குறாங்க. இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து ஆதாரம் இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு தான் அவங்க வர்றாங்க. ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு தான் அவங்க கேட்கணும். அதுக்கு மைக் ஆன் பண்ண சொன்னால் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனால் சிஎம் சாரை உட்கார வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா 3 முறை கிட்டத்தட்ட முன்னவர் செங்கோட்டையன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுக்குறாரு, பேசுவார்னு. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை 2 முறை பேச அனுமதிக்கிறார். ஆதவ அர்ஜுன் அமைச்சர் அவர்களை 2 முறை பேச அனுமதிக்கிறார். இவ்வளோ தூரம் இங்கே பேச விட்டதுக்கு பேசாமல் அந்த பக்கம் அவரை பேச விட்டுருந்தா சிம்பிளாக முடிஞ்சிருக்கும்ல. அவர் கேள்வி கேட்டுருக்கு போகிறாரு, இவர் பதில் சொல்லியிருக்க போகிறாரு, மறுபடியும் அவர் கேள்வி என்ன கேட்டுருக்கு போகிறாங்க. ஆனால் அதை தடுத்துட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்களை ஃபுல்லாக பேச விட்டு சரி பேசவே விடக்கூடாதுன்னு முடிவில் இருக்காரா சபாநாயகர்னு பார்த்தா கடைசியில் பார்த்தீங்கன்னா உதயநிதி சார் பேச சொல்கிறார். இதை முதல்ல சொல்லியிருக்கலாம்ல சார். இதில் என்ன காமெடின்னா, நேற்று அவைத்தலைவர் பேசுனதெல்லாம் வந்து சிறப்பாக பண்ணார். இந்த பக்கம் உதய் சார் பேசும்போது, சட்டம் ஒழுங்கை பற்றி பேசும்போது ஆதாரம் இல்லாமல் பேசாதீங்க, பேரோட சொல்லுங்கள், கட்சிக்காரங்க தான் டிவிக்காரங்க தான் கட்சிக்காரங்க தான் தப்பு பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கல்ல, ஆதாரத்தோட சொல்லுங்கள், கேஸை சொல்லுங்கள், பேரை சொல்லுங்கள் அப்படின்லாம் சொன்னார். டக்குன்னு ஆலந்தூர், அப்புறம் திருவாரூர் பிரச்சனை, சேலம் பிரச்சனை, அப்புறம் ஸ்ரீவைகுண்டம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோடு அடித்தார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த பக்கம் ஆதவ் அவர்கள் வந்து திமுக காரங்க தான் 2 வயசு குழந்தையெல்லாம் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது, பொய் எல்லாம் சொல்லக்கூடாது, ஆதாரத்தோட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பரவாயில்ல, கரெக்டாக 2 பக்கமாக ஹேண்டில் பண்ணுறாரு. இந்த பக்கமும் வந்து பொய்யெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொட்டு வச்சார் ஆதவ் அவர்களுக்கு. ஆதாரம் இல்லாமலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொன்னதும் அதை வந்து அனுமதிக்கிறாரு. சரி இவர் ஆதாரத்தை கேட்க மாட்டேங்கிறாரு. நேற்று யார் பேசினாலும் ஆதாரத்தை கொடுங்க, ஆதாரத்தோட சொல்லுங்கன்னு சொன்னவர் இன்றைக்கி ஆதாரம்லாம் கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அப்புறமா கேள்வி கேளுங்க, அவர் ஆதாரத்தை காட்டுறாரா பார்ப்போம், ஆதாரத்தை காட்டலன்னா அதை ஏற்க முடியலன்னா அதுக்கப்புறம் நான் ஆராய்ச்சி பண்ணி அதை ஏற்றலாமா வேணாவா நீக்கலாமான்னு நான் முடிவு பண்ணுவேன், நீக்கலாமா வேணாவான்னு முடிவு பண்ணுவேன். ஃபஸ்ட்டு குறிப்பில் ஏறிடும், அப்புறமா நீக்கலாமா வேணான்னு முடிவு பண்ணுறேன் அப்படின்றாரு. என்ன சார் பார்ஷியாலிட்டி இது? சரி நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது, ஓகே, எதிரில் கேட்குறாங்க, அனுமதிச்சிருக்கலாம்ல, எந்திரிச்சு கேட்கும் போது சம்பவம். இவனுக்கு வந்து ஆவண்டா உதயநிதி போயிட்டாரு, உதயநிதி ஓட்டாருன்றானுங்க. இன்னும் அந்த விர்ச்சுவல் அப்யூசர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இல்லை எதிர்கட்சி தலைவர் சொன்ன அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓட்டாங்க, சட்டமன்றத்தை விட்டு ஓட்டாங்க, இதே தான் ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. வச்சு செஞ்சு விட்டாரு. இங்கே வந்து நேற்று இங்கே வந்து சட்டசபை இந்த நேரம் முடிந்தது, நிகழ்வுகள் முடிந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அவைத்தலைவர் அவர்களே. நாங்களும் வந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா அங்கே அந்த அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை தான் சொல்கிறாரு. அமைச்சர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆத்திட்டு இருக்காரு. நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், அது வரை பார்த்தீங்கன்னா அவர் பார்த்து பேசிகிட்டே இருக்காரு, சங்கீத ஸ்வரங்கள் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கும் பேசிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் அந்த பக்கம் ஒரு அடி நச்சுன்னு. இப்போ இவங்க எதிர்த்து பேசுகிறதும் பார்த்தீங்கன்னா உடனே அதை மாற்றி உருட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராது இவருக்கு. ராஜ்மோகன் அவர்களாவது கொஞ்சமாவது அவருக்கு அந்த பட்டிமன்றத்தில் வந்ததுனால ஒரு சில இடங்களில் நம்ம ஏற்றுக்கலாம், உருட்டுவார், ஓரளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரியாது. ஆதவ் அவர்கள் வந்து நான் இதை சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி ஃபண்டுன்னு தானே சொன்னார். எந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லியே, பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னது டிஎம்கேவா தான், அதுவும் டாஸ்மாக் இதுலேருந்து 1200 கோடி இந்த பக்கம் வந்துருச்சு. ஏற்கனவே ஆர்டிக்கல்லாம் வந்துருச்சு, நீங்கள் நிறைய பேசிட்டீங்க அதை பற்றி, டிஎம்கே தான் பண்ணுச்சு அப்படின்னு போன ஆட்சின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து ஆனால் இப்போ வந்து எப்படி உருட்டுறேன்றாருன்னா ஆதவ் அவர்கள் உருட்டுறது பார்ட்டி ஃபண்டுன்னு தானே சொன்னோம், எந்த பார்ட்டின்னு சொல்லியே, யாரை சொன்னா யாரையோ சொன்னேன், யாருக்கோ அப்படிங்கிற மோடில் அவர் பேச தைரியம் இருந்தால் சொல்லுங்கள், ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அடித்த அடி இருக்குல்ல, அதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க.
அங்கே தான் பார்த்தீங்கன்னா சிஎம் சார் ட்ரிகர் ஆகிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இந்த அடி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை காட்டுங்க, தைரியம் இந்த ஆதாரத்தை காட்டு அப்படின்றாங்கல்ல. சொல்ல வேண்டியது தானே உங்கள்கிட்ட ஆதாரம் இருந்தா. இந்த ஆதாரம் என்னும் போது தான் செம காமெடி. நேற்று அந்த ஆதாரம் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை வச்சார்ல ஆதவ், அதை வந்து பேசாதீங்க பொய்யெல்லாம், இங்கே ஆதாரம்லாம் பேசக்கூடாதுன்னு அவைத்தலைவர் சொன்னாரா? நாளைக்கு நான் ஆதாரத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரா அவர்? இன்றைக்கி காலைல போய் ஆதாரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஆஃபீஸில் போய் மீட் பண்ணியிருக்கிறார் அவைத்தலைவரை. அவைத்தலைவர் வந்து சொன்னாராம், இன்றைக்கி இதெல்லாம் வந்து பேச முடியாதுங்க, நேற்றோட முடிஞ்சு போச்சு, மறுபடியும் இந்த டாபிக் வந்துச்சுன்னா அப்போ அதை பற்றி நான் விவாதம் பண்ணலாம், அது வந்து ஏற்றுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணலாம், இப்போ வந்து நீங்கள் எத்தனை இருந்தாலும் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னாராம். அதை நான் சொல்லிட்டேன் பாருங்க, நான் எவ்வளோ நடுநிலையாக நடக்கிறேன் பாருங்கள், நடுநிலையாக நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறார். இவரும் பாருங்க, ஆதாரத்தை 40 நாள் ஆச்சு. அதாவது புது விஷயங்களை உங்களுக்கு கற்றுக்கிறது தான் லேட் ஆகும். அதுவே வந்து லேட் ஆகும் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் குறை சொல்லி வந்தவங்க, நீங்கள் ஒன்றும் புதுசாக வந்து ஒரு வேலைக்கு வந்தவங்க கிடையாது. நீங்கள் ஏற்கனவே இருக்கிறவங்கள குறை சொல்லி வந்தவங்க. எல்லாம் தெரிஞ்சால் தான் குறை சொல்லணும், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் குறை சொன்னீங்க. ஆனால் வந்ததும் வேறு மாதிரி உருட்டுறீங்க. உங்களுக்கு டைமே கொடுக்கக்கூடாது நியாயமாக, ஆனாலும் அவங்க வந்து டைம் கொடுக்குறாங்க. நீங்கள் எல்லாம் வந்து கேம்பெயின்லேருந்து இது தானே பேசிகிட்டு இருந்தீங்க. கேம்பெயினில் இருந்து தொடர்ந்து குற்றச்சாட்டை வச்சு பேசிட்டு வர்றீங்க. ஆட்சி அமைச்சா 40 நாளும் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படியும் ஆதாரம்லாம் இல்லாமல் இருக்கும் உங்ககிட்ட? ஒரு ஆதாரம் கூட இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள். அதுவே உருட்டு இல்லை. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், நாளைக்கு எடுத்துகிட்டு வர்றேன், 2 நாள் கழிச்சு கொடுக்குறேன், ஒரு சில நாளில் கொடுக்குறேன், கேட்டால் எதை கேட்டாலும் இப்படி தான் உருட்டு. ஸோ இந்த மாதிரி இதுக்கப்புறம் அவங்க வெளிநடப்பு பண்ணுறாங்க கற்றுட்டு. வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வச்சு செஞ்சு விட்டார். இவர் போனதுக்கப்புறமா தான் இந்த செய்கை எங்களுக்கு வந்து லஞ்சம் வாங்க தெரியாது, எங்களுக்கு ஊழல் பண்ண தெரியாது, எங்களுக்கு ஆய்வு பண்ண தெரியாது, எங்களுக்கு படிக்க தெரியாது. ஒரு இடத்துல நானும் ஆரம்பத்தில் ஷாக் ஆகிட்டேன். அப்போல்லாம் எதிர்கட்சியெல்லாம் உள்ளதாக இருந்தாங்க. இவர் நம்பர் சொல்லும் போது வந்து ஒரு அமௌண்ட்டு சொல்கிறாரு, சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறாரு, சொல்லிவிட்டு கோடி அப்படிங்கிற சொல்கிறாரு. அது கூட ஓகே. நேற்று தான் பார்த்தீங்கன்னா ஆனந்த் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு, அமைச்சர் ஆனந்த் அவர்களை வந்து கொட்டியிருந்தார் அவைத்தலைவர். அவர் வந்து சொல்லும் போது 177.25 25 இல்லைப்பா, அது 2.5 புள்ளிக்கு அப்புறம் வந்தால் 2.5 அப்படி தான் சொல்லணும். ஓ அப்படியா அப்படின்லாம் அவர் சொன்னாரா? இன்னைக்கு முதல்வர் அவர்கள் வாசிக்கும் போது இதே போல் பார்த்தீங்கன்னா 0.23 அப்படிங்கிறாரு. 0.23 0.23 சார் அப்படி தானே சொல்லணும். 0.23ன்ட்டார். நான் ஷாக் ஆகிட்டேன். நேற்று தானேங்க சொன்னார், மறுபடியுமா அப்படின்னு. இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது 0.04 அப்படின்ச்சு. நல்ல வேலை அது 40ன்னா 14 சொல்லியிருப்பார் போல இது, இல்லைன்னா 44 இருந்தால் 44 அப்படின்னு கூட சொல்லியிருப்பார் போல இருக்கு. 0 அப்படின்னு இருந்தாலும் 04 அப்படின்ட்டார். நேற்று தானேங்க கிளாஸ் எடுத்தாங்க. இந்த அளவில் கிளாஸ் எடுக்கிற இடத்துல தான் இருக்கிறோம் நம்ம. இதில் ஒரு கோச்சிக்கிறாரு, என்ன ஆவன்னா இப்போ வந்து இப்படி திருப்புறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, இவங்க தயவுல தான் நம்ம ஆட்சி அமைச்சோமா அப்படின்லாம் கோச்சிக்கிறாரு சார். சிம்பிள் கணக்கு சார். அது உங்ககிட்ட இருக்கிறது மொத்தம் நீங்கள் ஜெயிச்சு 108, நீங்களே 2, அதில் ஒன்றை கழிச்சிட்டோன்னா 107 தான் சார் உங்ககிட்ட இருக்கிறது. 107 வச்சு ஆட்சி அமைக்க முடியாது சார். 118 வேணும் சார். மினிமம் 118 இருக்கணும் சார். உங்ககிட்ட இல்லை சார். எங்கே காட்டுங்க சார் அப்படின்னா எங்கே சார் காட்டுவீங்க? இப்போ தானாக வந்து சேர்ந்துட்டாங்க, அவங்கெல்லாம் அமுச்சு உள்ள அவங்கெல்லாம் கிளைம் பண்ணுறாங்க. வெளியில் வந்து அவங்க போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்கிறாங்க, அதை நம்ம சொல்ல. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க தான் பெருந்தன்மையாக அவங்க தயவில் ஆட்சி அமைச்ச மாதிரி சொல்கிறாங்க. இதை திருமாவர்களும் சொல்லியிருக்காரு, ஆமாம் நீங்கள் போங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு விட்டாங்கன்னு. ஏங்க அவங்க தயவு அதில் இருக்குங்க. இல்லைன்னா இவங்களாம் எப்படிங்க ஜெயிச்சாங்க? சிம்பிள் விஷயங்க, ரொம்ப எல்லாம் போட்டு குழப்பிக்கலாம் வேணாங்க. விடுதலை சிறுத்தைகள் எப்படிங்க ஜெயிச்சாங்க 2 சீட்டு? விசிகா ஓட்டு, திமுக ஓட்டு. காங்கிரஸ் எப்படிங்க ஜெயிச்சது? காங்கிரஸ் ஓட்டு, திமுக ஓட்டு. ஐயுஎம்எல் ஓட்டு, திமுக ஓட்டு. கம்யூனிஸ்ட் 2 கட்சி ஓட்டு, கம்யூனிஸ்ட் இது, திமுக அது. இங்கே எல்லாருக்குமே ஓப்பனாக தெரியும், இந்த கட்சிகள் வந்து தனியாக நின்னா ஜெயிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஜெயிக்கிற அளவுக்கான வாக்கு வங்கி அவங்ககிட்ட கிடையாது. ஒரு தொகுதியில் கணிசமான ஓட்டை வாங்குவாங்க, ஓட்டை பிரிப்பாங்க. ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும். சரி இல்லை கூட்டணியில் நின்னாங்க, ஈக்குவலாக கொடுத்துருங்கப்பா அப்படின்னா கூட 50% இவங்க ஓட்டுன்னே வச்சுப்பேன். இந்த கட்சிகளோட ஓட்டு 50% ஓட்டு திமுக ஓட்டு இருக்குல்ல. அதில் அந்த திமுகவில் ஓட்டு போட்டவங்களாம் எதுக்கு ஓட்டு போட்டாங்க?
இங்கே வந்து முதல்ல வந்து நிற்போம் ஜெயிச்சிருவோம் அப்புறம் முதல்வரை முடிவு பண்ணும் அப்படின்லாம் பண்ணல. முதல்வர் வேட்பாளர் வந்து ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் முதல்வராக வரணும்னு தான் ஓட்டு போட்டாங்க. அந்த ஓட்டுக்களை வாங்கி தான் இவங்க ஜெயிச்சாங்க. இதில் மாற்று கருத்தே இல்லை. இது நடந்தது. அந்த ஓட்டை வாங்கி ஜெயிச்ச ஆட்கள் அவங்க சப்போர்ட்டில் தான் நீங்கள் வந்து ஆட்சியை நடத்திட்டு இருக்கீங்க. இது நடந்தது. 118 நம்பர் உங்ககிட்ட கிடையாது. நீங்கள் மெஜாரிட்டியை வாங்கலை. இதை சொன்னால் வந்து அவங்க தயவுல தான் நாங்கள் வந்தோம்மா. இந்த பேசிக் கணக்கூட புரியாதா சார்? அவங்க தயவில் தான் சார் வந்துருக்கிறீங்க. அவங்க ஓட்டை நீங்கள் குறை சொல்கிறீங்களா சார்? அவங்களுக்கு போட்ட ஓட்டு சார் அது. அவங்க தொண்டர்கள் போட்ட ஓட்டு சார். மக்கள் அவங்களுக்கு போட்ட ஓட்டு சார். அந்த ஓட்டை வச்சு தான் சார் நீங்கள் இப்போ ஆட்சியை அமைச்சிருக்கிறீங்க. முடிஞ்சா எல்லோரும் ரிசைன் பண்ண சொல்லிட்டு திரும்ப தேர்தலை சந்திச்சு அப்போ வாங்கலை. 118 நீங்களே கூட வாங்குங்களேன், உங்கள் ஆட்களே கூட போட்டு. அப்படி போட அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. சரி இல்லை, விசில் சின்னத்துலேயே நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு அப்போ நீங்கள் ஜெயிக்க வச்சுருங்களேன். 5 நிமிஷம் பேசினா போதும் இல்லை, ஆட்டம் கண்ட்ரோல் இல்லை. நீங்கள் தான் 5 நிமிஷம் பேசினா போதுங்க. பேசுகிறீங்களா? அந்த தைரியம் இருக்கா? ஒரு இடத்துல இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பண்ணீங்க, எதுக்குங்க 2 முறை தேசிய கீதம் அப்படிங்கிறது கேள்வி புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்களா? இப்போ ஒரு புது விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து கலைஞர் படம் அந்த திறப்பு விழா அப்படின்னு சொல்ல வந்துட்டு ஃபஸ்ட்டு கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு பதறது உடனே சாரி ரியலி சாரி, வெரி வெரி சாரி. பயம், அந்த பயம் இருக்குல்ல, கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாரு. ரியலி சாரி, வெரி வெரி சாரி அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன் அந்த பயம்? சரி, அதில் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்தாங்க. இவரே பதில் சொல்லிடுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 முறை தேசிய கீதம் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவைத்தலைவரும் ஆமாம் செம்ம விஷயம், முக்கியமான விஷயம், கரெக்டான நேரத்தில் ஞாபகப்படுத்துனீங்க, அவை குறிப்பிலையும் அது இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாரு. ஏடா அப்படி என்னடா புதுசாக கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தா அவரே சொல்கிறாரு, கேட்டால் என்ன சொல்வீங்க, குடியரசுத் தலைவர் கலந்துக்கிட்டாரு அதனால அப்படின்னு சொல்லுவீங்க அப்படிங்கிற. பின் வேறு என்னன்னு சொல்லுவாங்க, 2+2 4, 2+2 4ன்னு சொல்லுவீங்க அப்படின்னா 4ன்னு தான் சொல்லுவாங்க, 44 சொல்லுவாங்க. அது குடியரசுத் தலைவர் கலந்துக்கிட்டது, புரோட்டோக்கால் வேறு. இவங்களுக்கு எம்எல்ஏலேருந்து சிஎம் வரையும் பார்த்தீங்கன்னா புரோட்டோக்கால் பிரச்சனை இருக்குது போல இருக்குது, எழுதி கொடுக்குற ஆள் வரை. அதுக்கு பதில் இவரே சொல்லிடுறாரு, கேட்டால் வந்து குடியரசுத் தலைவர் கலந்துக்கிட்டாரு அப்படின்வீங்க. ஆமாம் அதான் சொல்லுவாங்க. இது என்னவோ வந்து இவர் வந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டு, அதாவது ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டார். நாஸ்ட்ராடாமஸ் லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. உருட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே கணிச்சிட்டாரு. பார்த்தீங்களா, வெளியில் ப்ரெஸ் மீட்டில் உதய் சார் வந்து இதை சொல்கிறாரு, ஏங்க அது புரோட்டோக்கால் வேறங்க, குடியரசுத் தலைவர் கலந்துக்கிட்டுதுங்க அது அப்படின்னு. பார்த்தீங்களா, முன்னாடியே கணிச்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், கேட்டால் என்ன சொல்லுவாங்க இதுக்கு பதில், அது வேற இது வேறன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக அது சொல்லும் போதே அவருக்கு தோணிருக்கு. அவர் தோணதுனால தான், இல்லை எழுதி கொடுக்குற தோணியிருக்கும். அதனால் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவருக்கு தோணதுனால தான் அவரே சொல்லிடுறாரு, இதை நான் சொன்னால் என்னை வந்து இந்த மாதிரி சொல்லுவீங்க, குடியரசுத் தலைவர் நிகழ்ச்சி அது அப்படின்னு சொல்லுவீங்க, சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறாரு. இதை வந்து இவர் ப்ரிடிக்ட் பண்ணிட்டாராம். 2+2ன்னு கேட்டால் 4ன்னு சொல்லுவீங்க. இது என்ன ப்ரிடிக்ஷனு, என்ன ப்ரிடிக்ஷன் இது? அதை வெளியே வந்து பார்த்தீங்கன்னா செமையாகவே செஞ்சு விட்டார் உதய் அவர்கள். இங்கே வந்து விசில் சவுண்ட்லாம் கேட்குதுங்க, விசில் அடிக்கிறாங்க. அப்புறம் அமைச்சர்கள்லாம் விட்டால் ஆடுவாங்க போல இருக்குது. அப்புறம் விட்டால் ஐட்டம் டான்ஸ்லாம் ஆடுவாங்க போல இருக்குது, ஐட்டம் சாங்கெல்லாம் போடுவாங்க போல இருக்குது. சட்டமன்றத்தை மொத்தம் ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்றிட்டாங்க. இன்னும் கேரவன் வரணும், மேக்கப் பண்ணணும், ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் வரணும், அதெல்லாம் கூட நடக்கும் போல இருக்குது. அங்கே வந்து டைரக்டர் மாதிரி வந்து அவைத்தலைவர் செயல்படுறாரு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மாதிரி அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இவர் வந்து ஆக்ஷன் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்க அவர் வந்து சரின்னு சொல்ல இவர் ஆக்ஷன்லாம் பண்ணுறாரு. ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்றிட்டாரு. உண்மையாகவே அப்படி தான், ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி தானே இருக்குது. ஆடியோ லான்ச்சில் வந்து குட்டி கதை சொல்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. இங்கே பர்மிஷன் கேட்டு ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு, பஞ்ச் டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு. இல்லை, ரொம்ப சிம்பிளுங்க. மரபு மீறல் அப்படின்னா அவைத்தலைவர் வந்து பர்மிஷன் கொடுக்காம இருந்தால் அது வேறு. பட்டு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இருக்குது, கேட்கலாம் கேள்வி அப்படின்னும் போது ஏன் பயப்படணும் அவ்வளோ? என்ன இன்ட்ரப்ட் வந்துட போகுது? பார்ட்டி ஃபண்டுங்கிறாரு, இந்த பக்கம் கேள்வி கேட்க போகிறாங்க, அதுக்கு பதில் சொல்ல போகிறாரு. இல்லை நான் வழக்கம் போல் எல்லாரும் சொன்ன மாதிரி தான் சொல்ல போகிறாரு. என்ன சொல்கிறாரு சிஎம் சார், ஆதாரத்தை நாளைக்கு தரேன், நாளாண்டிக்கு தரேன், இன்னும் 2 நாள் கழிச்சு தரேன், இல்லை அடுத்த கூட்டத்தொடரில் தரேன் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்ல போகிறாரு.
அவ்வளோதானே. அதை ஏங்க அனுமதிக்க மாட்டீங்க? சிங்கிள் டேக், அதான் உதயநிதி கலாய்க்கிறாரு, சிங்கிள் டேக்லேயே பர்ஃபார்ம் பண்ணி முடிக்கணும். அதாவது சினிமா ஷூட்டிங் கேமரா மாதிரி இங்கே லைவ் போகிற கேமராவை பார்த்து சிங்கிள் டேக்கில் தான் பர்ஃபார்ம் பண்ணுவேன்னு அடம் பிடிக்கிறாங்க. அவ்வளோ லென்த்தாக பேசிகிட்டு இருந்தீங்களே 20 நிமிஷத்துக்கு மேலே நிப்பாட்டி. ஆமாம், ஒரே ஒரு கொஸ்டின் கேட்க போகிறாங்க, ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்க போகிறாங்க. ஆதாரம் இருக்குது, சீக்கிரம் வழக்கு போடுவோம், கொடுப்போம் அப்படின்னும் போது இப்போ ஆதாரம் இல்லாமல் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னா இதை நீக்கணுமா வேணாவான்னு அவைத்தலைவர் பேச போகிற முடிவு எடுக்க போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன நீங்கள் வாசிச்சுட்டு வந்தீங்களோ, என்ன கையில் வச்சுருக்கீங்களோ அதை வாசிக்க போகிறீங்க தொடர்ந்து. அவ்வளோதானே. இது எதுக்குங்க அவ்வளோ வாய்ப்பு கொடுக்க மாட்டேன், கடைசியில் கொடுக்குறோன்றது சம்மந்தமே இல்லாமல் மற்றவங்களெல்லாம் பேச வைக்கிறது, அவங்கள பேச வச்சுட்டு கடைசியில் கொடுக்குறது வாய்ப்பை. அதுக்கும் பதில் இங்கேருந்து தெளிவாக வராது. தைரியம் இருந்தால் அதான் சொல்கிறாரு, ஓப்பனாக கேஸை போடுங்க, கோர்ட்டில் சந்திக்கிறோம், ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்களே. ஆனால் அங்கே பண்ணாமே பார்த்தீங்கன்னா இதுக்கும் என்ன விஞ்ஞான ஊழல் உருட்டுவீங்களா? எதாவது 40 நாளில் ஒரு ஊழல்ன்றது ஊழலை கண்டுபிடிச்சி இவங்க தாங்க பண்ணாங்க, லஞ்சம் வாங்கினாங்கன்னு பிடிச்சி கேஸை போடுங்க, உள்ளே வைங்க, யாருங்க வேணான்னா. அப்படி பண்ணிட்டு இங்கே பேசுங்களேன், காலரை தூக்கி விட்டு. பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னா நாங்கள் பார்ட்டி ஃபண்டு தானே சொன்னோம், எந்த பார்ட்டின்னு சொல்லி அப்படின்னு இங்கே பம்புற. அதுவே காமெடியாக இருக்குல்ல, பம்புற லெவலில் வந்திருக்கீங்க சார். தேவையா இது இந்த பஞ்சு? முதல்ல இதில் இந்த குட்டி ஸ்டோரி முதல்ல தேவையா? இது நமக்கு எதிராகவே திரும்பேன்னு கூட தெரியாதா உங்களுக்கு? எழுதி கொடுத்தவங்களுக்கு தெரியாதா? சரி, எழுதி கொடுத்தவங்க தான் தொடர்ந்து சம்பவம் பண்ணுறாங்க. ஏன்னா ஏற்கனவே எழுதி கொடுத்தாங்க பாரு, திருச்சியில் பேசும்போது கவர்ச்சின்றாங்க. நான் என்ன அப்படின்னு ஒரு பாஸ் விடுறாரு. அந்த இடத்துல பாஸே விடக்கூடாது சார், அது ஹீரோக்கே அகெயின்ஸ்டாக இருக்கிறது சார். அது மாதிரி பாஸ் விடக்கூடாது அங்கே. அப்புறம் நல்லா வாயில் வந்துடும். சரி, அது கூட ஏதோ பொதுக்கூட்டம் அங்கே பேசிட்டாரு. சட்டமன்றத்தில் இங்கே ஆதாரத்தோடு தானே பேசணும், ஆதாரம் இல்லாமல் எப்படி பேசுவீங்க? இது ஆதாரம் கொடுங்க, தைரியம் இருந்தால் ஆதாரம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆக்ஷன் எடுங்களேன் தைரியம் இருந்தா. அதை விட்டு எதுக்கு சார் ஆட்சி அதிகாரமே உங்கள்கிட்ட வந்துருச்சு, கணக்கே தெரிய மாட்டேன், கணக்கில் பயங்கரமாக வைக்காதீங்க. 118 உங்ககிட்ட கிடையாது. அவங்க தயவில் தான் நீங்கள் சொன்னாலும் சொல்லனாலும். ஏன் அங்கேருந்து வந்தாங்கல்ல, நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் இல்லைனாலும் அங்கேருந்து வந்தாங்கல்ல அந்த கூட்டணி கட்சிகள், அவங்களே ஏற்றுக்கிட்டாலும் இல்லைனாலும் அதுதான் நிஜம். திமுகவுக்கு விழுந்த ஓட்டுகள், கணிசமான ஓட்டுகள், பெருவாரியான ஓட்டுகள், அதை வாங்கி தான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. ஜெயிச்சு வந்தவங்க சப்போர்ட்டில் தான் நீங்கள் இருக்கிறீங்க இன்னி வரை. உங்களுடைய தனி சப்போர்ட்டில், தனி பெரும் கட்சியாக தான் வந்திருக்கீங்க. தனி மெஜாரிட்டி உங்களுக்கு கிடைக்கல. மக்கள் தீர்ப்பு உங்களுக்கு தனி பெரும்பான்மை கொடுக்கல. இதை மறைக்கிறதுக்கு தனி பெருங்கட்சிங்கிறது வேற, நிறைய சீட்டு வாங்கினீங்க அப்படிங்கிறது வேற. ஆனால் மெஜாரிட்டிக்கு உண்டான சீட்டு உங்ககிட்ட கிடையாது. இதுதான் உண்மை. இது பேசிக் கணக்கு. இது புரியாமல் அவங்களா சுயேட்சையாக முடிவெடுத்தாங்க. அவங்களா முடிவெடுத்தாலும் அது தப்பு தான். ஓட்டு போட்ட மக்களுக்கு எதிரானது இல்லை அது. அவங்க என்ன சுயேட்சையாக நின்னவங்களா? அவங்க கூட்டணியில் போய் நின்று அவர் தான் சிஎம்னு இன்னொருத்தரை காட்டி அதுக்காக ஓட்டு போட்டாங்க மக்கள். அந்த ஓட்டை வாங்கிட்டு இப்போ நீங்கள் தான் சிஎம்னு சொல்லிட்டு இங்கே வர்றது அது நியாயமாது? அறமாது? இப்படி வந்தால் அவங்க அப்படி பேச தான் செய்வாங்க. அவங்களா சுயேட்சையாக முடிவெடுத்தாலும் தப்பு. அது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது இல்லை அது. இவங்க மேலே உங்களை விமர்சனம் பண்ணாலே மக்களுக்கு கொச்சப்படுத்துகிறாங்க. விவசாயிகளை கொச்சப்படுத்திட்டு போகிறாருங்க. போகிற போக்கில் விவசாயிகள் போராட்டு இருக்காங்க. 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கிற அத்தனை பயிர்க்கடனும் தள்ளுபடின்னு சொல்லிட்டு இப்போ 50,000 அப்புறம் 75,000 அப்படின்னு போனீங்க. அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. அது எதிர்க்கட்சிகளின் தூண்டுதலின் பேரில் அப்படிங்கிறாரு. இது விவசாயியை கொச்சைப்படுத்துறது இல்லையா? அவர் ஆதவ் சார் என்னடான்னா விவசாயத்தை விட விளையாட்டு தான் கஷ்டம் அப்படிங்கிறாரு. அவர் அந்த பக்கம் கொச்சைப்படுத்துறாரு. இவர் நாடான்னா அது சிலரின் தூண்டுதலின் பேரில் பண்ணுறாங்க அப்படின்றாரு. இது கொச்சைப்படுத்துறது இல்லையா? தூண்டுதலின் பேரில் போராட்டமாக சார் பண்ணுவாங்க. மின்வெட்டு பிரச்சனைக்கும் பார்த்தீங்கன்னா பதில் இல்லை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா இந்த பெண்களும் பாதிக்கப்படக்கூடிய கடுமையான நடவடிக்கை தேவை. அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. எல்லாம் சொல்கிறாரு. இது எல்லாரும் சொல்லுவாங்க. சார் அதிகாரத்தை கையில் வச்சுட்டு நீங்களும் அதையே சொன்னால் எப்படி சார்? இதுவா சார் பதில்? அதுக்கு இந்த ஆக்ஷன்லாம் பண்ணுறீங்களே, அங்கே எங்கே சார் ஆக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டால் சிங்கப்பெண் படை அமைச்சிருக்கும் முதல் ஸ்டெப்பு. பின்னாடி அது விரிவாக்கப்படும், இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் ஆட் பண்ணப்படும் அப்படின்லாம் சொல்கிறாரு. எப்போ அப்படின்னு கேட்பாங்கல்ல. சார் நீங்கள் ப்ராமிஸ் பண்ண அந்த திட்டங்கள்லாம் எப்போ செய்வீங்கன்னு கேட்கல.
அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டால் போயிடுறாரு மறுபடியும் திமுக ஆட்சிக்கு. 9-10 மாதமாக டிஜிபியை போடல. சரி நீங்கள் வந்தீங்க போட்டிங்க, என்னாச்சு? இப்போ கேட்குறாங்களே 40 நாளில் எத்தனை கேஸை லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்கல்ல, பதறது இல்லை, அவ்வளோ இருக்குல்ல கேஸு. அது கேட்டால் பதில். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து முளையிலேயே கிளி இருக்கணும், எதை போதைப் பொருட்களை. இப்போ நடந்த அத்தனை கேஸ்லேயும் சம்மந்தம் வந்து போதையா சார், போதைப் பொருள் இருக்கா சார்? அப்படி இருந்தால் இது மட்டும்தான் காரணம்னு பேசலாம். அப்படி எல்லா கேஸ்லேயுமே அதுதான் இருக்கா? இது வந்து லிக்வர் வந்து அதில் வராது லிஸ்ட்டில், ஏன்னா அது கவர்மெண்ட்டே விற்குது. இவங்க சொல்கிறது போதைப் பொருட்கள் வந்துருச்சுன்னா முதல்ல இந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்கா? இது வேற எங்கேயும் பிரச்சனை இல்லையா? இது ஒழிக்கப்பட வேண்டியது தான். ஏன் ஒழிச்சிருக்கிறாங்க? அவங்க ஆட்சியில் வந்து பிடிக்கப்பட்ட அந்த போதைப் பொருட்களை ஒழிச்சு இதை வந்து 2ஆம் நாளே ஸ்டிக்கர் எடுத்து ஓட்டல, அண்ணன் வந்து 2ஆம் நாளே போதையை ஒழிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க ஆட்சியில் ஒழிச்சுது, பிடிச்சி ஒழிச்சுது, எரிச்சுது. அதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டல ஆல்ரெடி. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கீங்களே. இதுக்கெல்லாம் வந்து கேட்டால் பதில் இல்லை. கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த ஆக்ஷன் எடுப்போம்லாம் சொல்லவே இல்லை. அது நடக்கக்கூடாது, அது அனுமதிக்கூடாது, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படணும். அதெல்லாம் எதிர்கட்சியில் இருக்கவங்க பேசுவாங்க. அதிகாரத்தை வச்சுட்டு நீங்களும் அதே பேசிட்டு இருந்தீங்கன்னா இதில் வெறும் பஞ்சு பாஸு. இதில் அந்த பார்ட்டி ஃபண்ட் கேட்கும்போது அது என்னப்பா அது என்னது பார்ட்டி ஃபண்ட் அப்படின்றார்ல, இது வந்து தற்செயலாக நடந்தது இல்லை. அதாவது அவர் மறந்துட்டு என்னப்பா அப்படின்லாம் கிடையாது. இது பக்கா ஸ்கிரிப்ட். எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் சொல்கிறேன், இது பக்கா ஸ்கிரிப்ட். இது வந்து நம்ம சார் வந்து படங்களே நிறைய முறை பண்ணியிருப்பார். என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு மறந்த மாதிரி அப்படி கேட்டு அதுவும் எழுதி வச்சிருப்பாரு. ஸ்கிரிப்ட் பேப்பர் எடுத்து பார்த்தா தெரியும். பின்னாடி திரும்புங்க, என்னப்பா அது என்ன இது அப்படின்லாம் கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது பக்கா ஏற்ற இறக்கங்கள், அப்புறம் இந்த பர்ஃபார்மன்ஸு, இதெல்லாம் பார்க்கும்போது பக்கா ரிஹர்சல் பண்ணிட்டு வந்து அதான் படத்திலலாம் பர்ஃபார்ம் பண்ணுவார்ல. விவசாயிகளை பற்றி பேசுனா ஏற்றுக்கவே முடியல. படத்திலலாம் என்னவா பேசியிருக்காரு, நான் படத்திலலாம் சமூக கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறேன் அப்படின்லாம் வர சொல்கிறாரு அவர் ஸ்பீச்சில். இவங்க வந்து மணி பிளான் நட்டவங்கள சார், 50 வருஷம் 60 வருஷம் நாற்று நட்டவங்க சார் அப்படின்லாம் பேசியிருப்பார்ல. அந்த விவசாயிகளை பற்றி அவங்க போராட்டத்தை வந்து நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க, தூண்டுதலின் பேரில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டீங்க ஆதரவெல்லாம். இதில் இன்னும் கூட இருக்கும், இன்னும் டைலாக் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் கத்தியில். இந்த சொரக்கான்னு நினைக்கிறேன், பூசணிக்காவா சொரக்காவா தெரியல, சொரக்கா தான் நினைக்கிறேன். சொரக்கா கொடியில் காய்க்குதா, மரத்தில் காய்க்குதா, செடியில் காய்க்குதான்னு கேளுங்க, எதுவும் தெரியாது. ஆனால் ஆக்கி வச்சா நல்லா திம்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி பேசுகிற மாதிரி. அது தண்ணி பிரச்சனை இல்லை. தண்ணி பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் படத்தில் பேசுவார். தண்ணியின் முக்கியத்துவம்லாம் பேசுவார். இங்கே வந்து மேட்டூர் அணை திறக்கப்படல சார் அப்படின்னு சொல்லிட்டு, 12ஆம் தேதி திறந்துருக்கணும் சார், திறக்கலை சார் அப்படின்னு சொன்னால் பதில் வராது. ஸோ இந்த லெவலில் இருந்தால் படத்துலலாம் பயங்கரமாக இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ். ரியலில் உதயநிதி சார் கலாய்கிறார் வெளில வந்து. அவர் ஒரு 1/2 மணி நேரம் பேசினாருங்களா, அதில் வந்து ஒரு 10 ரீல் தெரியும். 10 ரீல் அதுக்காக தான் அந்த ஷூட் நடந்திருக்கு, அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதை வச்சு ட்ரெண்ட் பண்ணுவாங்க. இது நாங்கள் முன்னாடி எதிர்பார்த்தது தான். பங்கமாக கலாய்கிறார். ஒரு 10 ரீல் தேரும், அதுக்காக தான் இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேசினதில் வந்து பெரிய தரவுகள்லாம் இல்லையே. இவரை பற்றின விஷயங்கள் தான் அதிகமாக இருந்துச்சு. அதில் இவர் எப்படி வந்தார், மக்கள் இயக்கம், அந்த ரசிகர் மன்றம், மக்கள் இயக்கம் என்ன பண்ணார், இது எதுக்கு சார் உட்காந்து நோட்ஸ்லாம் எடுக்கணும்? உங்களை பற்றி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு பேசுகிறது தானே. ஏதோ புதுசாக ஆராய்ச்சி பண்ணி வர்றது தான் அதிகாரிகள் தேவை. என்னெல்லாம் நடந்திருக்கு, எவ்வளோ உதவி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு. இதுக்கு எதுக்கு? இது ஒன்றும் பெரிய டீட்டெயிலாம் ஒன்றுமே இல்லையே. இதுக்காக 2 நாள் வந்து நோட்ஸ் எடுத்துருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பத்திரிகையாளரே கலாச்சிட்டு இருந்தாங்க. இல்லை திருவிழாவில் காணாமல் போன மாதிரி உட்காந்துருக்காரு பிள்ளை மாதிரி. நான் சொல்ல சார், பத்திரிகையாளர் ஷாம் சொன்னது இருக்குது. அப்படி உட்காந்துட்டு இருந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த பஞ்ச் டைலாக் பேசுனது தானே. இப்படின்ட்டா ரீல்ஸில் ரீச் ஆகிடலாம் அப்படின்னா, இந்த குட்டி கதை, அந்த பஞ்ச் டைலாக்கு நீங்கள் நார்மலாக பேசினா கூட பரவாயில்ல. சரி இப்போ தான் ஏதோ கற்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூட சில பேர் விட்டு போயிடலாம். ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு எதிராக திரும்புது. முதல்ல அந்த டைலாக்லாம் வாசிக்கும் போதே இதெல்லாம் தெரியாத ஆள் கிடையாது. இதெல்லாம் விஜய் சாருக்கு ஆஸ் அன் ஆக்டராக நல்லாவே தெரியும். பஞ்ச் டைலாக் படத்தில் பேசும்போது கூட அவரை கூட யூஸ்வலாக எல்லா ஆக்டருமே வந்து ஒருவேளை ஆப்போசிட்டில் இதை யூஸ் பண்ணப்பட்டா இது எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கூட அவர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நிச்சயமாக அவருக்கு தெரியும். ஆனால் எப்படி இதெல்லாம் யோசிக்காமல் இதெல்லாம் ஒரு பஞ்சுன்னு நினச்சிட்டு வந்து பேசுகிறாருன்னு தான் நமக்கு புரிய மாட்டேங்குது. வெறும் கட்சி மீட்டிங்கில் பேசினா கூட பரவாயில்ல, சட்டமன்றத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காரு.
அதே டோனு, அதே பர்ஃபார்மன்ஸு, ஷூட்டிங் தான் நடந்துகிட்ருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு போயிருக்காங்க. இப்போ வேறு குட்டி கதைன்னு நிறைய குட்டி கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி பர்சனல் அட்டாக்கு, அப்புறம் வந்து தலைக்கணத்தில் வந்து ஆடுறது, தோத்துட்டாங்க. இனிமே எலெக்ஷன் வரப்போகுது சார். இனிமே வந்து ஸ்டாலின் அவர்கள் நிற்காமல் கூட இருக்கலாம் வயது மூப்பின் காரணமாக. அதனால் மேடம் ஜெயலலிதா கூட தான் தோற்றுருக்குறாங்க. அதனால் முதல்ல ஒரு தோல்வியை ஜெயிச்ச இடத்துல இருக்கவங்க வந்து தோத்தோன்னை வந்து எள்ளி நகையாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க ஒருத்தருடைய தோல்வியை. இது உங்களுக்கு ஆதரவெல்லாம் வராது. உங்கள் மேலே பரிதாபம், சிம்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. அது பெருசாக ஒர்க் அவுட் ஆச்சு உங்களுக்கு. இப்போ வந்து இந்த சிம்பத்தி ஃபுல்லாக அந்த பக்கம் தான் போகும். இதெல்லாம் பேசிக் சார். நிறைய கதையை கேட்டிருப்பீங்க, நிறைய படம் நடிச்சிருக்கிறீங்க. இந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி பேசுகிறது ஹீரோக்கு அழகில்ல, பார்த்துங்க. அது இல்லாமல் கேள்வி பதில் செஷன்லாம் அட்டன் பண்ணோம், இப்போவே அடிக்கிறாங்க இந்த அடி. பார்த்துங்க சார். இதில் வந்து ஓட விட்டோன்னு உண்டுகிட்டே இருக்க முடியாது. அவங்க பண்ணுருவாங்க சம்பவம், அதுதான் ஒரிஜினல். பார்த்துங்க சார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பாக்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.